யூதகுல தேவ மகனே, உம் பிறப்பால் பூமியில் துன்பங்கள் களையட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், மனிதம் ஓங்கட்டும். எனவே அச்சத்தை அகற்றி அன்பை பெருக்கி உறவுகளை விரிவாக்கி நல்மனம் படைத்தோராய் இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வைக்க முற்படுவோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளில் இதய மகிழ்வில் இன்னிசையோடு இணைவோம் தெய்வீக திருப்பலியில். ஒளியிலே புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்தம் நம் கையிலே. புது சூரியன் இந்த நாளிலே, உலகை வியக்கும் ஒளியிலே புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்தம் நம் கையிலே. எழுவோம் திருக்குலமே, இறைவன் இயேசுவை வரவேற்போம். இணைவோம் ஒரு குலமாய், அன்பை கொண்டாடுவோம். செய்தி உரைப்பவளே, உயர்மலை நின்று குரல் எழுப்பு, அஞ்சாதே என முழங்கு. சீயோனே எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உயர்மலை நின்று குரல் எழுப்பு, அஞ்சாதே என முழங்கு. இவரே மெசியா, இவரால் மீட்பை கண்டோ. இவரே நம் மெசியா, இவரால் மீட்பை கண்டோ. அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்பம் பொங்கும் இந்நாளிலே. அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்பம் பொங்கும் இந்நாளிலே. சூரியன் இந்த நாளிலே, உலகை வியக்கும் ஒளியிலே புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்தம் நம் கையிலே, ஆனந்தம் நம் கையிலே. இன்றைய திருப்பலியானது எட்வின் ராஜ் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகும். மஜல்லா பிரசாந்த் வீண்டு திருப்பலியாகும். சேகர் ஏத்தல் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகும். டேசி ராணி தேவசிகாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், எலிசபெத் பிரவீன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேம்ஸ் நேசமணி ஆத்மிகளை பாட்டிக்காக 3ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடும் தக்ஷிக் ராஜன் அவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நோய் தொற்று காலத்தில் அவரை காத்து வழிநடத்துவதற்காகவும் இனி வரக்கூடிய நாட்களிலே பராமரிப்பு வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிரபஞ்சத்தை படைத்து காக்கும் கடவுளே நம்மோடு வாழ மறைந்த உரு எடுத்த நிகழ்வே இன்று நாம் கொண்டாடக்கூடிய கிறிஸ்மஸ் பெருவிழா. கடவுள் மனிதரானார். எதற்காக? God shared a son for us. கடவுள் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும்? மண்ணில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் விண்ணின் மைந்தர்களாக்கிட, மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் புனிதர்களாக்கிட இறைமைந்தன் இயேசு விண்ணிலிருந்து மண்ணில் வந்து ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக நம்மை தேடி வந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்மஸ் விழாவுடைய சிறப்பு. கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பெருந்தொற்று காலத்திலே பங்கு சமூகமாக இணைந்து இந்த பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு ஜெபங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்திருக்கிற பாலநேசு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் அமைதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மன்னிப்பு, அன்பு, இரக்கம், பகிர்வு இந்த நற்குணங்களால் நம்மை நிரப்பி நம்முடைய வாழ்வை வளப்படுத்த பாலநேசுவிடம், குழந்தை இயேசுவிடம் நாம் சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே வெளி ஆடம்பரங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பாலநேசு நம்முடைய இதயத்தில் பிறக்க நம்முடைய இதய குடிலை நாம் தயார் செய்யாத நிலையிலே நாம் இந்த விழாவில் நாம் பங்கேற்கிறோம் என்றால் ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். ஆன்மீக ரீதியாக நம்மை நாம் தயார் செய்வோம். பாலநேசு நம்முடைய உள்ளங்களிலே இந்த நாளிலே பிறக்க விரும்புகிறார். பாலநேசு நம்முடைய உள்ளத்திலே வந்து குடிகொள்ள விரும்புகிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்க நாம் தயாரா? நம்முடைய இதய குடிலை நாம் தயார் நிலையிலே வைத்திருக்க தவறிய அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்து பிறப்பு விழா அன்பின் விழா, மகிழ்வின் விழா, நம்பிக்கையின் விழா, பகிர்வின் விழா, விடுதலையின் விழா. சிதைந்த மனதனை சீர்படுத்தி சிதறிய மானிட இனத்தை செம்மைப்படுத்த இம்மண்ணிலே மனித உரு எடுத்து
நம் ஆண்டவர் இயேசு பிறந்துள்ளார். அவர் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் மட்டும் பிறக்காமல் நம் அனைவரின் உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும். மானிட கோலம் பூண்டு இம்மண்ணிலே சாமத்தில் வந்துதித்த சமாதான புறாவை உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என ஆலயமணி ஓசையுடனும் பாடல் குழுவினரின் இசை கருவிகளுடனும் நாமும் இணைந்து சின்ன குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அன்புக்குள்ள இந்த தருணம் மகிழ்ச்சியான தருணம். பாலநேசு நம்முடைய மத்தியிலே பிறந்திருக்கிறார். நாம் அந்த மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இந்த புகழ்ச்சி கீதத்தை நாம் பாடுகிற பொழுது நாம் வெளிப்படுத்தவும், பாலநேசு நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய மத்தியிலே பிறக்கிறார் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பக்தியோடு இந்த உன்னதங்கள் கீதத்தை பாடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் நாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் ஒளியின் சுடரால் புனிதமான நாளை ஒளிரச் செய்திரே. அதனால் இம்மண்டகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கக்கூடிய நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலியானது
வேலண்டியா பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும் சோகப்பிரசவீடியும் அல்போன்ஸ் ஆண்மையை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா வரவிருக்கும் அரசனான இயேசுவை பற்றி குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருளில் நடந்த மக்களுக்கு பேரொளியை தந்தது. மனிதர்களை சாவிலிருந்து வாழ்வுக்கு அழைத்து வந்தது. இயேசுவை இருளை போக்கும் ஒளியாக, வியத்தகு ஆலோசராக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த இறைவாக்கை நாமும் கவனமுடன் கேட்டு குழந்தை இயேசுவை இருளகற்றும் ஒளியின் அரசராக நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முற்படுவோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா.
வாழ்வோரே ஆண்டவரை என்றும் போற்றி பாடுங்கள். புதியதொரு பாடல் பாடி அவரை வாழ்த்தி போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை என்றும் போற்றி பாடுங்கள். புதியதொரு பாடல் பாடி அவரை வாழ்த்தி போற்றுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சி எடுத்து சொல்லுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சி எடுத்து சொல்லுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. வானங்கள் மகிழட்டும், பூவுலகம் என்றும் அக்களிப்படைந்திடட்டும். கடலும் அதில் வாழும் யாவும் அவர் முன் முழங்கி பாடிடட்டும். வானங்கள் மகிழட்டும், பூவுலகம் என்றும் அக்களிப்படைந்திடட்டும். கடலும் அதில் வாழும் யாவும் அவர் முன் முழங்கி பாடிடட்டும். ஏனெனில் ஆண்டவர் ஆள வருகின்றார். ஏனெனில் ஆண்டவர் ஆள வருகின்றார். பூவுலகை அவர் நீதியுடன் ஆள வருகின்றார். பூவுலகை அவர் நீதியுடன் ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வழங்கப்பட்டதை பற்றி குறிப்பிடுகிறார். இவ்வருள் கடவுளின் மாபெரும் கொடையாகும். இக்கொடை நன்னயம், ஒப்புரவு போன்ற பலன்களை விளைவித்து மனிதரை ஊனமாக்கும் தன்னலத்திலிருந்து மீட்க உதவுகிறது. இயேசுவின் பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் இறை அருளை நம் வாழ்வில் உணர்ந்தவர்களாக, தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதவர்களாக, இதயத்தில் இறைவனை என்றென்றும் புகழ்பவர்களாக வாழ வரம் கேட்டு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கோடுகளிலிருந்தும் மீட்டு நற்செய்திகளில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றார்கள். தாவீதின் வழிமரபராகிய யோசேப்புக்கும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருந்த யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்தபோது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன பெட்டியினை கிடத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே
விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று நம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆர்ப்பரித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாள். கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இன்றைய நாளிலே இந்த விழா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் என்ன? இன்றைய இந்த பெருந்தொற்று காலத்திலே ஆண்டவர் இந்த விழா மூலமாக நமக்கு என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய கடவுளே நம்மோடு வாழ மனித உருவ எடுத்த நிகழ்வுதான் கிறிஸ்து பிறப்பு விழா. இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்மஸ். கடவுள் மனிதரானார். எதற்காக? கடவுள் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும்? மண்ணில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் விண்ணின் மைந்தர்களாக்கிட, மனிதராகிய நம்மை புனிதராக்கிட இறைமைந்தன் இயேசுவும் விண்ணிலிருந்து மண்ணில் வந்து ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக நம்மை தேடி வந்திருக்கிறார். இதுதான் இந்த விழாவுடைய சிறப்பு. நேற்றைய தினம் நம்முடைய பங்கில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். இந்த பெருந்தொற்று காலத்திலே வேலை இழந்து 2 பேருமே நோய்வாய்ப்பட்டு சாப்பிட்டு கூட வசதி இல்லாத அந்த குடும்பமானது என்னுடைய மனக்கண் முன் வந்து கொண்டே இருந்தது. நேற்று தினம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் என்று சொல்லி நேற்று காலையிலே நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு குடும்பத்தார், நான் அங்கே பங்கில் இல்லாத பொழுது ஒரு கட்டைப்பையிலே நிறைய துணிகள் இருந்தது. துணிகள் கொண்டு கொடுத்து சென்றிருந்தார். அந்த துணியை எடுத்துக்கொண்டு அவளுக்கு தேவையான லஞ்சு பாக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் போனேன். அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவளோடு பேசி கொண்டு இருந்தேன். அந்த துணியெல்லாம் கொடுத்தேன். உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்தோம். கடைசியாக அந்த வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பாக நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எப்படி போகுது? நீங்கள் துணிமணி எடுக்கலை, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த துணியெலாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கையில் ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்து விட்டு கிளம்புவதற்கு முன்பாக இந்த நாளுடைய சிறப்பு என்னவென்று கேட்டேன். நான் ஒருவேளை நினச்சி அவங்க வந்து நான் கொண்டு போன சாப்பாடு அல்லது அந்த நான் கொடுத்த அந்த துணிமணிகள் அல்லது கொடுத்த அந்த காசை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே சொன்னார்கள். ஃபாதர், இந்த வருஷம் எங்களுக்கு இந்த நாளுடைய சிறப்பே நீங்கள் என்னை தேடி வந்தீங்கள்ல, எங்கள் குடும்பத்தை தேடி வந்தீங்கள்ல, இதான் ஃபாதர் இந்த விழாவுடைய சிறப்பு. நாங்கள் நினச்சே பார்க்கல. சொல்லி கொண்ட போதே கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. இந்த வருடத்தில் இந்த நாளுடைய இந்த கிறிஸ்மஸ் விழாவுடைய ஒட்டுமொத்த அந்த அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கூட உட்காந்து இவ்வளோ நேரம் பேசுங்க, எப்படி இருக்குன்னு கேட்டீங்களப்பா. அந்த நேரத்தில் நாங்கள் நினச்சே பார்க்கல, எங்களை நினச்சி எங்களை தேடி வந்தீங்கள, இதுதான் ஃபாதர் இந்த நாளுடைய சிறப்பு என்று சொன்னார்கள். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பங்கிலிருந்து, அதாவது புதிதாக வந்த ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். ஒரு பங்கிலே ஏறக்குறைய 37 ஆண்டுகள் இருந்தோம். அந்த பெருந்தொற்று காலத்துக்கு முன்பாக நாங்கள் இங்கே வீடு வாங்கி வந்துவிட்டோம்.
இந்த பெருந்தொற்றின் காரணமாக உங்களை சந்திக்க முடியவில்லை. அவருடைய மகளுக்கு ஏறக்குறைய 30 வயது கடந்து விட்டது. திருமணம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இப்போது அந்த பங்குக்கு சென்ற பொழுது எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எப்படியாவது ஃபாதர் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எல்லாத்தையும் உடனே அவங்கள்ட்ட பேசி குடும்ப கார்டு கொடுத்தேன். அவங்கள்ட்ட பேசி கொண்டிருந்த பொழுது அவனுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்போ நான் சொன்னேன், இந்த கல்லனுடைய முக்கியத்துவத்தை சொன்னேன். உடனடியாக அவங்க கார்டு போடுவதாக சொன்னார்கள். உடனே நான் அவங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்டு கொண்டிருந்த நேரத்திலே, ஃபாதர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அன்புக்கிறவர்களே, அங்கே நான் சென்ற பொழுது உண்மையிலேயே என்னுடைய நெஞ்சம் கனத்தது, மனசு ரொம்ப வலித்தது. எப்படி என்றால், அங்கே நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த வீட்டு குடும்ப தலைவரை நான் பார்த்தேன். அதாவது ஒளிந்த மனது, ஒளிந்த ஒரு ஒல்லியான உடல், பார்ப்பதற்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவருடைய உடலிலிருந்து புழுக்கள் வர ஆரம்பித்திருந்தது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். அந்த சூழ்நிலையில் கூட அந்த குடும்ப தலைவி, அந்த பையன் 2 பேரும் இருந்து சந்தோஷமாக அழகாக அதை தொடச்சி, டாடி ஃபாதர் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு நன்மை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கடைசி அந்த சாக்ரமெண்ட்டை கொடுத்தேன். அன்புக்கிறவர்களே, மறுபடியும் நான் வந்த பொழுது இந்த வருடத்திலே இந்த கிறிஸ்மஸ் விழாவுடைய உண்மையான அர்த்தத்தை அந்த குடும்பத்திலே நான் பார்த்தேன். கஷ்டப்படக்கூடிய, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு அவர்களிருந்து அந்த ஆறுதலாக இருந்த அந்த ஒரு நிலையை பார்த்தேன். ஒரு 2 நாளில் அவர் இறந்து விட்டார். அவங்க என்னை தேடி ஓடோடி வந்தார்கள். ஃபாதர், எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஃபாதர். ஆனால் ஒரு நல்ல காரியம் என்னென்னா, அவங்க நான் சொன்ன உடனே அந்த கல்லறை கார்டு உடனே ரெஜிஸ்டர் பண்ணாங்க, போட்டிருந்தாங்க. உடனடியாக முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர், இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பங்கிலே இந்த கிறிஸ்மஸுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு அந்த செய்தியோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்கிறவர்களே, கடவுள் நம்மோடு வாழ இந்த மண்ணிலே மனிதராக அவதரித்த அந்த நிகழ்வைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த நாளுடைய சிறப்பு என்னவென்றால், கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். கடவுள் நம்மை தேடி வந்ததுதான் இந்த நாளுடைய சிறப்பு. எனவேதான் நான் ஒரு அழகான ஒரு பாடல், நம்ம எல்லோருக்குமே தெரிந்த பாடல், தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், பூமி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும், தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், பூமி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும், தேடும் அன்பு தெய்வம் நம்மை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும். அன்புக்கிறவர்களே, மலர் மனத்தை சந்திப்பதுண்டு, வானம் நிலவை சந்திப்பதுண்டு, நிலம் நீரை சந்திப்பதுண்டு, கடல் கரையை சந்திப்பதுண்டு. இவை எல்லாமே அழகான சந்திப்புகள் தான். ஆனால் இவை எல்லாவற்றை விட அற்புதமான ஒரு சந்திப்பு கிறிஸ்மஸ் என்ற சந்திப்பு. விண்ணகம் மண்ணகத்தை சந்தித்த நாள், பாசம் பகையை சந்தித்த நாள், கடவுள் மனிதனை சந்தித்த நாள், கருணையிலிருந்து இறைவன் நம்மோரையும் சந்தித்த நாள். இதுவே
கிறிஸ்மஸ் என்ற மாபெரும் விழா. ஒரு விவசாயி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக சென்று கொண்டிருந்தானாம். அவ்வாறு சென்ற பொழுது ஒரு நாத்திகன், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவன், அவனுடைய எதிரில் வந்து நீ எங்கே செல்கிறாய் என்று அந்த விவசாயியை பார்த்து கேட்டானாம். விவசாயியும் நான் கோவிலுக்கு செல்கிறேன் என்று சொன்னாராம். கோவிலுக்கு நீ யாரை பார்க்க செல்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த விவசாயியும் நான் கடவுளை பார்க்க செல்கிறேன் என்று சொன்னானாம். அந்த நாத்திகன் விட்டபாடில்லை. தொடர்ந்து நீ கோவிலுக்கு செல்கிறாய், கடவுளை பார்க்க செல்கிறாய், இந்த கேள்விக்கு நீ பதில் சொல். உன்னுடைய கடவுள் பெரியவரா சிறியவரா என்று கேட்ட பொழுது அந்த விவசாயி இவ்வாறு பதில் சொன்னானாம். என்னுடைய கடவுள் இந்த மாபெரும் உலகத்தை படைக்க வல்ல பெரியவர் மற்றும் என்னுடைய சின்னஞ்சிறு இதயத்திலே பிறக்க வல்ல சிறியவர் என்று பதில் சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, இந்த பிரபஞ்சத்தை காக்கும்படிய கடவுளே நம்மோடு வாழ மனித உருவெடுத்த அந்த நிகழ்வைத்தான் நாம் கிறிஸ்மஸ் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடவுள் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும், ஏன் கடவுள் மனிதராக பிறக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது ஒரு குட்டி கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாள் ஒரு தந்தையும் ஒரு குட்டி பையனும் மொட்டை மாடிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். நம்ம இப்போ அந்த லாக்டவுன் டைமில் நமக்கு மொட்டை மாடு தான் தஞ்சம் இல்லையா, வெளியில் வர முடியாது பயம். அது மாதிரி 2 பேருமே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த சிறுவன் வானத்திலே ஏதோ பறப்பதை பார்த்தான். எனவே அந்த தந்தையை பார்த்து அப்பா மேலே ஏதோ பறக்கிறது என்னன்னு கேட்டான். அதுக்கு அந்த தந்தை அது பேர் தான் ஏரோப்ளைன் என்று சொன்னார். ஏரோப்ளைனா நம்ம வந்து பஸ் கார் இவையெல்லாமே போகிற பொழுது நிற்கிறது, நாம் ஏறிக்கொள்கிறோம். ஆனால் மேலே போகிற அந்த ஏரோப்ளைன் எப்படிப்பா நம்மளெல்லாம் ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானாம். அதுக்கு அந்த தந்தை அந்த சிறுவனை குட்டி பையனை பார்த்து இவ்வாறு சொன்னானாம், வானத்தில் இருக்கிற அந்த ஏரோப்ளைன் கீழே வந்து நம்மளெல்லாம் ஏற்றிட்டு மறுபடியும் மேலே போயிடும். வானத்தில் இருக்கிற ஏரோப்ளைன் கீழே வந்து நம்ம எல்லாரையும் ஏற்றிட்டு மறுபடியும் மேலே போயிடும் அப்படின்னு அந்த தந்தை அந்த குட்டி பையனுக்கு சொன்னாராம். அன்பானவர்களே, மண்ணில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் விண்ணின் மைந்தர்களாக்கிட, மனிதனாகிய நம் ஒவ்வொருவரையும் புனிதராக்கிற இறை மைந்தன் இயேசுவும் விண்ணிலிருந்து மண்ணில் ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக பிறந்தார். இதைத்தான் நாம் கிறிஸ்மஸ் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நாள் இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணியிலே, இந்த இறைவார்த்தையினுடைய பின்னணியிலே நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, முதலாவது இந்த விழாவானது நமக்கு 3 முக்கியமான செய்திகளை நமக்கு தருகிறது. முதலாவதாக, இறைவன் நம்மீது கொண்ட அன்பு. இதைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். கடவுள் மனிதனை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனே இந்த உலகத்திற்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தை நேசித்தார். கிறிஸ்மஸ் என்றால் அன்பு, அதுவும் நம்மை வாழ வைக்கக்கூடிய அன்பு, நிறை வாழ்வை தரக்கூடிய அன்பு. அளவு கடந்த அன்பினால்தான் தன்னுடைய இறைமையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இந்த மண் மீது வந்தார். பகிர்வு என்பது அன்பின் வெளிப்பாடு. ஆக இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு தரக்கூடிய முதல் செய்தி அன்பு. இந்த அன்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை நாம் மற்றோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு தரக்கூடிய முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்துமஸ் தரக்கூடிய இந்த 2வது செய்தி முதல் செய்தியோடு இணைந்து செல்கிறது. அதாவது அந்த வானதூதர்கள் இடையர்களுக்கு அளித்த செய்தி. என்ன செய்தி? உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாக. நல்லா கேளுங்க. விண்ணகத்தில் முன்னர்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, பூமியிலே நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக. பூமியிலே நல்ல மனது படைத்தவர்களுக்கு தான் அமைதி. நேற்று தினம் நான் மாலையிலே உட்கார்ந்தேன். ஒரு பொண்ணு ஒரு 10-12ஆம் வகுப்பு படிக்கும். என்னை வந்து பார்த்து, ஃபாதர் எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஃபாதர், எங்கள் அம்மா கூட நான் வந்து ஒழுங்காக பேசுறதே கிடையாது ஃபாதர்.
எங்கள் அம்மா கூட ஒழுங்காக பேச கிடையாது. ஒன்றும் இல்லை, இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருப்போமா, எப்போவுமே செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கவில்லை ஃபாதர். நான் கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விட தானே, என்னை வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கவில்லை ஃபாதர். அதனால் நான் பேச நிப்பாட்டேன். முதலெல்லாம் ரொம்ப ஓப்பனாக பேசுவேன், இப்போல்லாம் நான் பேசுறதே கிடையாது ஃபாதர், நான் பேச நிப்பாட்டேன். நான் சொன்னேன், இல்லைம்மா அது தப்பு, இந்த கிறிஸ்மஸ் விழாவை நல்லா கொண்டாடினா முதல்ல போய் எங்கள் அம்மா கூட நீ நல்லா பேசிட்டு சேர்ந்து கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அன்புக்குரியவர்களே, நல்ல மனம் படைத்தவர்களுக்கு தான் அமைதி கிடைக்கும், அதாவது சமாதானம். நல்ல மனம் என்றால் அன்பு கொண்ட இதயம், பகிரக்கூடிய தாராளமான மனசு, பொறுத்து கொள்ளக்கூடிய பக்குவம், மன்னிக்கக்கூடிய இதயம், இதெல்லாம் இருந்தால் தான் என்ன நமக்கு அமைதி கிடைக்கும். ஆக யாருக்கு அமைதி கிடைக்கும்? நல்ல மனம் கொண்டவர்களுக்கு. நல்ல மனம் கொண்டவனா பொறுத்து கொள்ளக்கூடிய இதயம், மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய இதயம், அன்பு செய்யக்கூடிய இதயம், பகிரக்கூடிய இதயம், மன்னிக்கக்கூடிய இதயம். அப்படின்னா இந்த இவையெல்லாம் நமக்கு இருக்கிறது என்றால் நமக்கு நல்ல மனம் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு இருக்கிறதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் விரும்புகிற அமைதி கிடைக்கும். இந்த கிறிஸ்மஸ் விழா தரக்கூடிய அந்த அமைதி நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக இந்த கிறிஸ்மஸ் தரக்கூடிய செய்தி, வானதூதர் இடைகளுக்கெல்லாம் தோன்றி உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்ன? தாவீதின் ஊரிலே இயேசு பாலன் மெசியா பிறந்திருக்கிறார். கடவுள் எப்பொழுதெல்லாம் நம்மிலே கலந்து நம்மோடு வாழ்கின்றாரோ அப்போதெல்லாம் மகிழ்ச்சி வாழ்வு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மழை கிடைக்க வான் மேகங்கள் திறக்கப்பட வேண்டும், ஆறுகளிலே தண்ணீரோட அணைகள் திறக்கப்பட வேண்டும். அதுபோல மனித வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் மனங்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். இன்னைக்கு நம்முடைய இதயங்களை திறப்பது கிடையாது. பேரளவில் நாம் வந்து மனித இதயங்கள் திறக்கப்பட்டதாக நாம் நிறைய நேரம் நடிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் நடிக்கிறோம். we act in our life. அன்புக்குரியவர்களே, மனித இதயங்கள் திறக்கப்பட வேண்டும். கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சி விழா. யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கிறிஸ்து நம்மை இருளில் நின்று விடுவித்து விட்டார், எனவே மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்கிறார். அவகுக்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம் மீட்பராகிய கடவுளின் மகிழ்ச்சி அடைவோம் என்கிறார். எனவே நாம் எதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம்? மற்றவர்கள் நம்மை மகிழ்விப்பார்களா? சூழ்நிலை நம்மை திருப்திப்படுத்துமா? சொத்து சுகம் நம்மை நிறைவுபடுத்துமா என்று ஏங்கிக்கொள்ளே அலையக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இன்னைக்கு ஆடி தள்ளுபடியிலே வாங்கக்கூடிய பொருட்கள் 6 நாட்களே காணாமல் போகிற பொழுது அங்கே மகிழ்ச்சி காணாமல் போகிறது. ஆனால் விலை கொடுத்து வாங்கிய செல்போன் காணாமல் போனால் நம்முடைய மகிழ்ச்சியானது தொலைந்து போகிறது. நம்முடைய மகிழ்ச்சி எதுவரை என்றால் நல்ல நண்பர்கள் நம்மை விட்டு பிரியும் வரை, தாய் நம்மை விட்டு பிரியும் வரை, வாழ்விலே இன்பம் மறையும் வரை, நமக்கு பிடித்தது கிடைக்கும் வரை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புக்குள்ளே, நாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எது உண்மையான கிறிஸ்மஸாக இருக்க முடியும்? நான் உங்களுக்கு ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறேன். முதலாவதாக அலங்கார கிறிஸ்மஸ். அலங்கார கிறிஸ்மஸ் சொன்னால் நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய அயலாரின் குறிப்பை அறிந்து நாம் உதவும் என்றால் அதான் ஒரு அலங்கார கிறிஸ்மஸாக இருக்க முடியும். ஆச்சரிய கிறிஸ்மஸ், பகைமையோடு இருப்பவரை வாழ்த்தி நம்முடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்றால் அது நமக்கு ஒரு ஆச்சரிய கிறிஸ்மஸாக இருக்கும். இனிய கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிற பொழுது இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட முடியாது இருக்கக்கூடிய ஒருவரை நாம் கண்டுபிடித்து அந்த குடும்பத்துக்கு நாம் தேவையான செய்து நாம் மகிழ்ச்சி அடைகிற பொழுது அது இனிய கிறிஸ்மஸ், உன்னத கிறிஸ்மஸ். உரிமை இழந்த ஒருவரோடு அவருடைய அருகிலே அமர்ந்து நாம் உரையாடுகிற பொழுது அது உன்னதமான கிறிஸ்மஸாக மாறுகிறது. ஊக்கமான கிறிஸ்மஸ், ஊக்கமிழந்த ஒரு பெரியவரை சந்தித்து அவரோடு நாம் நேரத்தை நாம் செலவு செய்வோம் என்றால் அதுதான் ஊக்கமான கிறிஸ்மஸ். எளிய கிறிஸ்மஸ், நாம் துணிமணி வாங்கி இருக்கக்கூடிய அந்த பண மதிப்பை குறைத்து நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய கண்முன் தெரியாத ஒருவருக்கு நாம் அவர்களுக்கு துணிமணிகள் வாங்கி அந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாடுவோம் என்றால் அதுதான் எளிய கிறிஸ்மஸ். ஏற்றுமிகு கிறிஸ்மஸ், உதவி கேட்க வெட்கப்படக்கூடிய ஒருவருக்கு நாம் அவள் கேட்காமல் உதவி செய்வது. இந்த பெருந்தொற்று காலத்திலே எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு வருடத்துக்கு முன்பாக இருந்த நிலை இன்று நமக்கு கிடையாது. ஒரு வருடத்துக்கு முன்பாக நல்ல வேலை இருந்துச்சு, நல்ல சம்பளம் வந்துச்சு, நல்ல வீடு இருந்துச்சு. இன்று அந்த நிலை மாறிவிட்டது. ஒரு சிலர் இன்னைக்கு கௌரவ குறைச்சல் காரணமாக இன்னைக்கு வெளியில் பேச முடியாமல் இருக்கு. ஆனால் நமக்கு தெரியும் அவங்களே நாம் தேடி சென்று நாம் உதவி செய்வோம் என்றால் அதுதான் ஏற்றுமிகு கிறிஸ்மஸ். ஐயமற்ற கிறிஸ்மஸ்,
நம்பிக்கை இழந்த ஒருவருக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்வது, அதுதான் ஐயமற்ற கிறிஸ்மஸ், ஓங்கும் நல் கிறிஸ்மஸ். ஓர் ஆயின் இல்லாவிட்டாலும் நாம் செய்வற்றை நாம் அன்போடு செய்யலாம். அதை தான் நம்ம குடும்பத்தில் நாம் செய்ய முடியும். நாம் செய்கிறோம், அது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே நாம் செய்கிற அந்த செயல்களை உள்ளார்ந்த அன்போடு நாம் செய்கிறோமா? இன்னைக்கு நம்மளை பலர் இன்னைக்கு பொருட்களை வாங்கி கொடுத்தால் அல்லது துணிமணிகளை வாங்கி கொடுத்தால், தேவையான அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் நம்முடைய குடும்பத்தாரை நாம் திருப்திப்படுத்துகிறோம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நினைக்கிறோம். அது உண்மையா? கண்டிப்பாக கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் குடும்பத்தோடு அமர்ந்து ஒரு சாப்பாடு, ஒரு உணவு உண்ண முடியுமா? மகிழ்ச்சியாக உட்கார்ந்து நாம் நம்முடைய குடும்பத்திலே அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்றால் அதுதான் ஒரு ஓங்கும் நல் கிறிஸ்மஸாக இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். நம்மோடு வாழ நம்மில் ஒருவராக வந்திருக்கிறார். நாம் அவருடைய அந்த மகிழ்ச்சியை நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் கொள்வோம். பாலநேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். நாம் அவருக்கு நம்முடைய இதயத்தை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஒரு அழகான ஒரு பாடல், என் இதயம் உன்னாலயமே நெஞ்சில் குடிகொள்ளவா என் தேவா, நெஞ்சில் குடிகொள்ளவா. நம்முடைய இதயம் ஒரு ஆலயமே, நம்முடைய இதயம் ஒரு ஆலயமாக இருக்கிறது. அவர் நம்முடைய நெஞ்சிலே குடிகொள்ள விரும்புகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ள குடிலே பாலநேசுவை நாம் பிறக்க வைப்போம். இந்த மகிழ்ச்சியை நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் நாம் வாழக்கூடிய ஒருவர் மற்றொரு நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த கிறிஸ்மஸ் விழா ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இறைவன் நம் ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக. பிறந்திருக்கிற பாலநேசுடைய மகிழ்ச்சி நம்மிலே நம்முடைய குடும்பத்திலே திளைக்க நாம் இந்த நாளிலே நாம் முருக்கமாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நிற்போம், நம்முடைய சுவாச அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை சுவைக்கிற அந்த நேரத்தில் பாலநேசுவிடம் நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம்.
இயேசு எளிமையான மனிதராக பிறந்ததை பாரெங்கும் பறைசாற்றி இயேசுவோடு வாழ அடித்தளமிட்ட வானதூதர்களைப் போல் நம் அனைவரின் உள்ளத்திலும் இயேசு பிறக்க நம்மை வழிநடத்தும் நம் தாய் திருச்சபைக்காகவும் அதனை வழிநடத்தும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகியோருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இவர்கள் அனைவரும் பிறந்த பாலன் இயேசுவின் அன்பை பாரெங்கும் தங்களுடைய வாழ்வின் வழியாக பறைசாற்ற தேவையான வரத்தை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்பு தாய் கன்னி மரியாளும் உமது வளர்ப்பு தந்தை சூசையும் உமது திருவுளத்தை தங்கள் வாழ்வில் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்தது போல இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து இறை உண்மைக்கு சாட்சி பகர்ந்து உயிருள்ள கிறிஸ்தவர்களாக வாழ எம்மை கருவியாக மாற்றிட தேவையான அருளை எம்மீது பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையில் மனுவுரு எடுத்த எம் இறைவா, நீர் அன்று விலங்குகளுக்கு மத்தியில் மாட்டுத் தொழுவினில் பிறந்து உம் பிறப்பின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் செய்தியையும் விருப்பத்தையும் சித்தத்தையும் நாங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு உம்மோடும் உம் உறவுகளோடும் ஒப்புரவாகி உமது விருப்பப்படி நடக்கவும் உம்மை போன்று எளிமையான வாழ்வு வாழ்ந்து எம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிரவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடையர்கள் வழியாக மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியான உமது பிறப்பை எங்களுக்கு அறிவித்த இறைவா, அவர்களை போன்று நாங்கள் எங்களது விசுவாச வாழ்வின் மூலம் உமது நற்செய்தியை எம்மோடு வாழும் பிற மக்களுக்கு அறிவித்திட தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த இறைவா, நாங்கள் வாழ்கின்ற இவ்வுலகத்தில் மக்களை அச்சுறுத்தும் கொள்ளை நோய்கள், பொருளாதார நெருக்கடிகள், சுயநல உணர்வுகள், இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட உதவி செய்யும். நீரே அவர்களின் மகிழ்ச்சியையும் அவர்கள் இழப்பிற்கு தகுந்த சன்மானத்தையும் வழங்கி அவர்களின் வாழ்வினை உறுதி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, திருவருகை காலத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு எம்மை தகுந்த விதத்தில் தயாரிக்கும் விதமாக மன்னிப்பு, ஒப்புரவு, சமாதானம் போன்றவற்றின் வலிமையினை எமக்கு உணர்த்தியருளும். எம்மோடு வாழும் மக்களின் நலன்களில் அதிக அக்கறையோடு உழைத்திடவும் அவர்களோடு இணைந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட உதவியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், குறிப்பாக இன்றைய திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நல்ல மனசு இருக்கிறது என்றால் நமக்கு அமைதி உண்டாகும் என்று இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார். பகிரக்கூடிய மனசு, மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனசு, குடும்பத்தில் ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனசு, மன்னிக்கக்கூடிய இதயம். பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க. ஒருவர் மற்றவரை தேற்றக்கூடிய அந்த நல்ல இதயம், இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நம்மை நாம் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உள்ள குடிலை, நம்முடைய இதயத்தை நாம் தயார் நிலையிலே வைத்து பாலநேசு நம்முடைய இதயத்தில் பிறக்கிறார். பாலநேசு நமக்கு அந்த மகிழ்ச்சி கொடுக்கிறார். இந்த நாட்கள் நாம் இழந்த அந்த மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே நாம் பல துயரங்களை நாம் சந்தித்திருக்கலாம், பல விதமான கஷ்டமான நெருக்கடிகளை கூட நாம் சந்தித்திருக்கலாம். பாலநேசு இந்த நாள் நமக்கு சொல்வது, இந்த நிலை மாறும்,
இந்த நிலை மாறும். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய இதயத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, நீ பணி செய்யக்கூடிய இடத்திலே நான் பிறக்க இருக்கிறேன். நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. இந்த நிலை மாறும். இவையெல்லாம் கடந்து போகும். நான் உன்னிலே, உன்னுடைய குடும்பத்திலே நான் பிறந்திருக்கிறேன். சொல்லுவோம், பிறந்திருக்கிற தங்க இயேசுவிடம், பால இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். பாலன் இயேசுவையும் குழந்தை இயேசுவையும் எங்கள் இதயத்தில், எங்கள் குடும்பத்திலே குழந்தையாக பிறந்தவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இழந்த அந்த அமைதி எங்களுக்கு தாரும். என்னுடைய குடும்பத்திலே அந்த மகிழ்ச்சியை தாரும். இழந்த அந்த சந்தோஷத்தை தாரும். மன தைரியத்தை தாரும். நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலை எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இதயத்திலே தாங்கும். சின்ன பாலகனாக எங்களுடைய இதயத்திலே பிறக்க, எங்களுடைய இதயத்தை திறக்க, தூய்மையாக எங்களுடைய இதயத்தை வைக்க எங்களை நீ தயார்படுத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் பாலநேசு வழியாக உம்முடைய திருப்பாதத்தை ஒப்பு கொடுத்து வல்லமையோடு ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, இதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, இதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட உவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட உவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. தொழுவமதில் தோற்றம் தந்தவா, துயருவோர் கனிவுடையோர் ஆறுதல் பெற தேற்றுகின்ற தாயாக பிறந்த மன்னவா. உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன், உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன். ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே, ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. லா 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 லா. தூய்மையான உள்ளம் கொண்டோர் கடவுளை காண தூயவராய் மாட்சியோடு மலர்ந்த பாலகா. இரக்கமுடைய இதயமெல்லாம் ஏற்றமே பெற இறையமுதா எம் நடுவே எழுந்த ரட்சகா. உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன், உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன். ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே, ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரனே, நாம் இணைந்து குழந்தை இயேசுவிடம், பாலர் இயேசுவிடம் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஒப்பு கொடுக்கிற
இந்த மகிழ்ச்சியான அந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்ச்சியின் வாயிலாக உமது ஆட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசுகிறது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவரே, வான்படைகளின் கடவுளம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே கருவிமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாகவுமே தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியருளும். உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் நீதிநாதனுக்காகவும்
திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய இந்த உலகை விட்டு இறந்த அனைவரையும், எங்களுடைய குடும்பத்தில் இறந்த அனைவரையும் நினைவு வந்தரிடம், இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு வந்தரிடம். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இதை பற்றி நீ அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தங்களுடைய எதிர்நோக்கியுள்ள நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்வோரும் உயிருள்ளவரும் உண்மையுமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செய்கிறார்கள். உம்முடைய புனித அனைவரும் உறவுள்ள கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பனை பெற்று தந்த இந்த புனிதமிக்க நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமாகிய மாட்சிமைக்குரிய மரியாவையும் நினைவுறுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, ஊழியராகி நாங்கள் உடைய குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்க இப்பலியை உளம் கனிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களின் உடைய அமைதியை தங்களும் மேலும் நிலையான அழிவிருந்தங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட கட்டளையிட்டுள்ளோம். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரியதாக்கும்படியாகவும் தகுதியாக்கும்படியாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் ஊர்ந்ததாகவும் இருக்க செய்துள்ளோம். இவ்வாறு உம் அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாமல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையில் நீக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருதி அருந்திய பின் எழில் மிகு கிண்ணத்தை வணக்கத்திற்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவருடைய ஆட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் ஊழியர்களும் புனிதர் மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலைவாழ்வதரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனியுடனும் கண்ணோக்கிலும்
நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கு ஒரு மெல்கிசேதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உள்ளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியையும் மாசற்ற பரிபுள்ளாக ஏற்றுக்கொள்ளும். இயலாமல் இறைவா, உம் வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று உம்மை பணிந்து வேண்ட கேட்டோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்திடம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் துள்ளும் உம்முடைய அடியார்களை நினைவுந்தள்ளும். ஆண்டவரே, இவர்களும் கிறிஸ்துவ நினைப்பார் அனைவரும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈட்டிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது பாவிகளாகிய உம்முடைய அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்துள்ளும் மனை சாட்சியமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்செலினோஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா அனைவருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தடும். எங்கள் தகுதி முன்னிட்டு அன்று மாறாக முடிய மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி ஓய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை மேலும் உயர்த்தி பாலனே சிவன பக்தியோடு வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்கள் இவை அனைத்து தீமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பாலன் இயேசு தருகிற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. குழந்தை இயேசு பிறந்திருக்கிற பாலன் இயேசு நம்முடைய குடும்பங்களை மகிழ்ச்சியால் அமைதியால் நிரப்ப ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்த்து பாலன் இயேசுடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த மகிழ்ச்சியை மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். Merry Christmas to all of you. உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய இதயத்திலே பிறக்க குழந்தை வடிவமாக அவதூறு எடுத்திருக்கிறவர். நம்முடைய உள்ளங்களை அமைதியால், மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் நிரப்ப இந்த நற்கருணை வடிவிலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த நாளுடைய சிறப்பே இவர் நம்மை தேடி வந்திருப்பது தான். இவர் தருகிற அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இந்த திருவிழலை பங்கேற்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்தமில்லை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் தயவு செய்து கவனிக்கவும். இப்போது வழங்கப்படக்கூடிய இந்த திருவிருந்திலே தகுதியாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிருந்தானது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வழங்கப்படும். அருள் சகோதரிகள் தயவு செய்து பலிபடுத்த வரும். சிஸ்டர்ஸ் கைண்ட்லி கம் டு தி ஆல்டர். தயவு செய்து அனைவரும் முகக்கவசம் அணிந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணையை உங்களுடைய இடது கரத்தை வலது கரத்து மேல் வைத்து ஆமீன் என்று சொல்லி பயபக்தியோடு இயேசுவை திருவிருந்தை நாம் பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மன்னவன் உன் வரவா, விண்ணகம் இன்று மலருது, விண்ணவன் உன் பிறப்பா. மன்னகம் இன்று மகிழுது, மன்னவன் உன் வரவா, விண்ணகம் இன்று மலருது, விண்ணவன் உன் பிறப்பா. கொஞ்சம் பாலனாய் பிறந்தவரே, எம்மிரு விழிகள் ஏங்கிடுதே, பிஞ்சு கரங்களால் அணைப்பவரே, நெஞ்சம் நிறைந்திட வந்திடுக. வருகவே உணவாகவே, தருகவே நிறைவாழ்வையே. வருகவே உணவாகவே, தருகவே
மனுக்குலத்தின் மகனானாய் மாடடை குடிலில் பிறந்ததுமே மனுக்குலத்தின் விருந்தானாய். மாமரி வயிற்றில் உதித்ததுமே மனுக்குலத்தின் மகனானாய் மாடடை குடிலில் பிறந்ததுமே மனுக்குலத்தின் விருந்தானாய். புதிய பாதைகள் வழிவகுத்து மனிதரை மீட்டிடவே புண்ணிய பூமியில் பிறந்தாயோ விண்ணக இறை மகனே. வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே. வருகவே உணவாகவே தருகவே நிலைவாழ்வையே. மன்னகம் இன்று மகிழுது மன்னவனும் வரவார். விண்ணகம் இன்று மலருது விண்ணவனும் பிறப்பார். பாசமதை பொழிகின்றாய். வாடிடும் நெஞ்சில் விதையாக அன்பினையே விதைக்கின்றாய். ஏங்கிடும் மனதில் மழையாக பாசமதை பொழிகின்றாய். வாடிடும் நெஞ்சில் விதையாக அன்பினையே விதைக்கின்றாய். இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க மன உருவானாயே. இம்மானுவேலா எம்மோடு நிரந்தரமானாயே. வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே. வருகவே உணவாகவே தருகவே நிலைவாழ்வையே. மன்னகம் என்று மகிழுது மன்னவனும் வரவார். விண்ணகம் இன்று மலருது விண்ணவனும் பிறப்பார். மனுக்குலத்தின் மகனானாய் மாடடை குடிலில் பிறந்ததுமே மனுக்குலத்தின் விருந்தானாய். மாமரி வயிற்றில் உதித்ததுமே மனுக்குலத்தின் மகனானாய் மாடடை குடிலில் பிறந்ததுமே மனுக்குலத்தின் விருந்தானாய். புதிய பாதைகள் வழிவகுத்து மனிதரை மீட்டிடவே புண்ணிய பூமியில் பிறந்தாயோ விண்ணக இறை மகனே. வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே. வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே. மன்னகம் இன்று மகிழுது மன்னவனும் வரவார். விண்ணகம் இன்று மலருது விண்ணவனும் பிறப்பார். மன்னகம் இன்று மகிழுது மன்னவனும் வரவார். விண்ணகம் இன்று மலருது விண்ணவனும் பிறப்பார். கொஞ்சம் பாலனாய் பிறந்தவரே எம் இருவிழிகள் ஏங்கிடுதே. பிஞ்சு கரங்களால் அணைப்பவரே நெஞ்சம் நெருங்கிட வந்திடுக. வருகவே உணவாகவே
வருகவே நிறைவாழ்வையே, வருகவே உணவாகவே, தருகவே நிறைவாழ்வையே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியில் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றியருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். அறிவிப்புகள். அன்பார்ந்த பங்கு மக்களே, அன்பே உருவான இறைவன் நம் மீது கொண்ட அன்பினால் தம் ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். வார்த்தை மனிதரானார். நம்மோடு வாழ, நம்மை வழிநடத்த, நம்மை வாழ்விக்க மானுடை குடிலில் மன்னவன் மனிதரானார். இது வாழ்வின் பெருவிழா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதய மகிழ்வுடன் இனிய கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் எழுப்பி ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. நான் மறையிற சொன்னது போல எல்லா வரங்களாலும் பாலநேசு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிரப்ப உங்களுக்காக நேற்று நள்ளிரவு திருப்பல்லை நான் ஜெபித்தேன். இந்த நாளிலும் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். வாக்கு மனிதரானார். அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவருடைய விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. இன்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாலநேசுடைய சிறப்பு ஆசிரியர தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவருடைய மாட்சியின் பிறப்பால் இந்த புனிதமிக்க நாளை விளைவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவிருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவருடைய மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியோட்டு நற்செயலை இடையினருக்கு தம் வானதூர் வழியாக அறிவிக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி நம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவருடைய மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை மணி தொடர்கின்றது. இறைவனுக்கு
பாலகா மகிழ்ச்சி தந்த தூயவா மனித வாழ்வை மாற்ற வந்த இயேசு பாலகா மனிதம் இங்கு மலர்ந்தது புனிதம் வளர செய்தது மகிமை நிறைந்த மன்னவா உன் பிறந்த நாளிலே விண்ணில் கீதம் பாடியே வான தூதர் வாழ்த்தினர் மண்ணில் நாமும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம் விண்ணில் கீதம் பாடியே வான தூதர் வாழ்த்தினர் மண்ணில் நாமும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம் ஆர்ப்பரித்தே மகிழ்ந்து பாடுவோம் ஆராதித்தே வாழ்த்தி போற்றுவோம் ஆர்ப்பரித்தே மகிழ்ந்து பாடுவோம் ஆராதித்தே வாழ்த்தி போற்றுவோம் மண்ணில் வந்த பாலகா மகிழ்ச்சி தந்த தூயவா மனித வாழ்வை மாற்ற வந்த இயேசு பாலகா மனிதம் இங்கு மலர்ந்தது புனிதம் வளர செய்தது மகிமை நிறைந்த மன்னவா உன் பிறந்த நாளிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் நம் மீட்பர் இயேசு பாலன் அகிலத்தை காத்திடவே அன்பினை ஊற்றிடவே பிறந்தார் நம் மீட்பர் இயேசு பாலன் இன்பம் பெருகிடவே உண்மை உருப்பெறவே மண்ணில் மலர்ந்தார் இயேசு பாலன் இன்பம் பெருகிடவே உண்மை உருப்பெறவே மண்ணில் மலர்ந்தார் இயேசு பாலன் வந்தார் இயேசு பாலன் தந்தார் மண்ணில் அமைதி வந்தார் இயேசு பாலன் தந்தார் மண்ணில் அமைதி ஆர்ப்பரித்தே மகிழ்ந்து பாடுவோம் ஆராதித்தே வாழ்த்தி போற்றுவோம் ஆர்ப்பரித்தே மகிழ்ந்து பாடுவோம் ஆராதித்தே வாழ்த்தி போற்றுவோம் மண்ணில் வந்த பாலகா மகிழ்ச்சி தந்த தூயவா மனித வாழ்வை மாற்ற வந்த இயேசு பாலகா மனிதம் இங்கு மலர்ந்தது புனிதம் வளர செய்தது மகிமை நிறைந்த மன்னவா உன் பிறந்த நாளிலே விண்ணில் கீதம் பாடியே வான தூதர் வாழ்த்தினர் மண்ணில் நாமும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம் விண்ணில் கீதம் பாடியே வான தூதர் வாழ்த்தினர் மண்ணில் நாமும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம் ஆர்ப்பரித்தே மகிழ்ந்து பாடுவோம் ஆராதித்தே வாழ்த்தி போற்றுவோம் ஆர்ப்பரித்தே மகிழ்ந்து பாடுவோம் ஆராதித்தே வாழ்த்தி போற்றுவோம் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.